வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 3ல் நமக்கு 6வது பாடம் வந்து அறிவூட்டும் தொலைக்காட்சிங்கிற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பாடம் 5 வரைக்கும் ஆன்சர் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வானூர்தி பறப்பது பற்றிய செய்தியை டேஸ் வாயிலாக இளவரசி அறிந்து கொண்டாள். ஆன்சர் வந்து தொலைக்காட்சி. அடுத்து இரண்டாவது, ஆர்வம் இச்சொல்லோட பொருள். ஆன்சர் வந்து விருப்பம். அடுத்து மூன்றாவது, பயன் கூட்டல் அடைவேன் இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது. ஆன்சர் பயனடைவேன். அடுத்து நான்காவது பாருங்க, கருமேகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து கருமை கூட்டல் மேகம். குறிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் எதை கண்டனர்? ஆன்சர் எழுதிக்கோங்க. பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில், அது வரைக்கும் அப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த எதைன்னு இருக்கா, அந்த எதைக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதணும்னா வானூர்தி பறப்பதை, அந்த எதைக்கு பதிலாக வானூர்தி பறப்பதை கண்டனர். அந்த கொஸ்டின் மார்க்கை அடிச்சிருங்க. திரும்ப சொல்கிற ஆன்சர், பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் வானூர்தி பறப்பதை கண்டனர். இதுதான் வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் 24ஆம் பக்கம் இருக்குது. அதில் மேலேருந்து ஃபஸ்ட்டு இளவரசின்னு சொல்லியிருக்கா, அதில் ஃபஸ்ட் லைன் பாருங்கள், மழை நேரங்களில், அதிலேருந்து குறிச்சிக்கோங்க. அதிலிருந்து இரண்டாவது லைனில் பேராபத்து ஏற்படும், அந்த அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர், மழை நேரங்களில் மரத்தடியில் நிற்கக்கூடாது, இடித்தாய்க்கும் வாய்ப்பு அதிகம், உயிர்களுக்கு பேராபத்து ஏற்படும். அதுதான் வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம கீழே எழுதியிருக்கோம், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கும் நிகழ்ச்சிகள் எவை? ஆன்சர் வந்து பாடல்கள், திரைப்படம், பொம்மை படங்கள். நீங்கள் வேறு என்னெல்லாம் பார்ப்பீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நமக்கு அடுத்த பேஜில் ஒருமைக்குரிய பன்மை சொல்லை எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் நம்ம பார்க்கலாம். பந்துங்கிறது வந்து ஒருமை, அதுக்கு வந்து பன்மை வந்து பந்துகள். அடுத்து ஆமைனா ஆமைகள். அடுத்து முயல் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா முயல்கள் வரும். அடுத்து பூனைகளுக்கு வந்து என்ன வரும்னா பூனைகள். அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அப்புறம் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்களா, இப்போ நம்ம அதற்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். பூனா பூக்கள், விழானா என்ன வரும்னா விழாக்கள், பசு அப்படின்னா பசுக்கள், வினானா வினாக்கள். இங்கே இருக்கிறதெல்லாம் ஒருமை, நமக்கு வந்து பன்மை எழுதி சொல்லியிருக்காங்க. நம்ம பன்மை வந்து எடுத்து எழுதியிருக்கோம். நம்ம அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அது கீழே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் படங்கள், மரம், மரங்கள், சிங்கம், சிங்கங்கள், காகம், காகங்கள். இந்த ஒருமைனா வந்து ஒன்றே ஒன்று இருக்குது, பன்மைனா பல இது இருக்குது. ஒரு காகம் இருக்குது, காகங்கள் நிறைய காகங்கள் இருக்கும்ல, அது மாதிரி. அடுத்து பாருங்கள், பல்லுனா ஒரு பல்லு, பற்கள்னா நிறைய பற்கள். அதே மாதிரி தான் கல், கற்கள், சொல்லுனா சொற்கள், புல்லுனா புட்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம 6ஆம் படத்துக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் 7வது படத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.